நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவன் நம்மளோட பேசுவாராக. ஏசப்பா எங்களோடு பேசுங்க எஜமானனே, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், அதுல 57ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமே. என்ன கொடுக்கிற தேவன்? ஜெயம் கொடுக்கிற தேவன். தோல்வி கொடுக்கிறவர் அல்ல, வேதனைப்படுத்துகிறவர் அல்ல, கவலையோடு கூட ஒடுக்கிற தேவன் அல்ல. என்ன பண்றாராம்? ஜெயத்தை கொடுக்கிற தேவன், வெற்றியை தருகிற தேவன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில தோல்வி தோல்வி தோல்வின்னு போயிட்டு இருக்கிறேன், நிச்சயமா நீங்க ஜெயிக்க ஒரு கர்த்தர் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தருவார். உங்க வாழ்க்கை தோல்வி நிரந்தரம் அல்ல, அது வெற்றிக்குதான ஒரு அடையாளம். அப்படித்தான் ஒரு சகோதரன் மாதிரி வெளிநாடு போறதுக்கு இந்த விசா கிடைக்காம அது என்ன பண்ண, ஒரு அதிகாரி வரணும், அவங்கள டிஸ்னரி பண்ணி அவங்கள தடுத்துக்கிட்டே அதை போகக்கூடாதபடி என்ன பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க ஜெபக்குறிப்புல பஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு இந்த காரியத்தில் இது நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் இப்படி பாரு பண்ணுறேன், எனக்கு இந்த காரியம் ஜெயமாக்க மாட்டேங்குது பாஸ்டர்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாப்புல. அப்போ நான் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க, நிச்சயமாக ஆண்டவர் ஜெயத்தை தருவாருங்க. அவங்க மறுபடியும் எக்ஸாம் எழுதினாங்க. அந்த எக்ஸாமில் மறுபடியும் எழுதுனாங்க. நான் சொன்னேன், சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருவார். ஏன்னா வசனம் உண்மை உள்ளது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது. நிச்சயமாக அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆவீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்ந்தலை கொண்டு வருவார். நிச்சயமா அந்த வெளிநாட்டுல வேலை உங்களுக்கு கிடைக்கும், நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க, உங்க வாயில நீங்களே சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் தொடர்ந்து ஜெபித்துக்கிட்டே இருந்தேன். அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, உடனே அந்த வேலை சென்ஷன் ஆகி உடனே என்ன பண்ண, அவங்களுக்கு வேலை கிடைச்சி அந்த அதிகாரி என்ன பண்ண கூட்டு அவன் போனது ஒரு ஜெயத்தை கொடுத்தது நான் பார்க்க முடியாது. தம்பி உடனே போன் பண்ணி, பாஸ்டர் நான் ஜெயிச்சிட்டேன், ஆண்டவரோட கிருபையினால நீ சொன்னபடி இந்த வசனம் உண்மையாகவே என் வாழ்க்கையில பழிச்சுது, ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார் பாஸ்டர்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொன்ன. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் தருகிற தேவன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பிள்ளைகள் படிக்கிற காரியத்துல ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஒருவேளை பிள்ளைங்க படிக்காம இருக்கா, என் பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது பாஸ்டர், ஒருவேளை விளையாட்டுத்தனமா சுற்றி செல்ல பார்க்குது, டிவியை பார்க்குது, ஜெபம் பண்ணுங்க, தலையில கழிச்சு ஜெபம் பண்ணுங்க. எஸ்அப்பா என் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுங்க, என் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் ஆண்டவரே, பாவத்தை விட்டு ஜெயிக்கணும், நீதிக்கு பிழைக்கணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிக்கணும்ப்பா. இன்னைக்கு எத்தனையோ பாருங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்படி இல்லை, ஜெயம் கொடுக்கிற தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணும். ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், நீங்களும் ஜெயிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்ன பண்றாரு, கைட் பண்ணுகிறான். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத, திகையாத, கலங்காத. ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்களா, வேற எந்த காரியத்துல தோல்வி கொண்டு இருக்கிறீங்களா, நிச்சயமாக தேவன் அதுல நல்ல ஒரு வெற்றியை தருவார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் சமுத்திரம் முழங்கால் போட்டு கேளுங்க, அதிகாலையில தேடுங்க ஆண்டவரை, ஏசப்பாட்ட இந்த விண்ணப்பத்தை வைங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி, ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு ஜெயத்தை கொடுங்க, எனக்கு வெற்றியை கொடுங்கப்பான்னு கேளுங்க. யாக்கோபு போல போராடுங்க. நிச்சயமா யாக்கோபு போராடி அந்த வெற்றியை, இந்த ஆசுவாதத்தை அவன் சுதந்திரித்து கொண்டதை நான் பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம ஆசுவாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு பாத்திரமா இருக்கிறத நம்மளை ஏசப்பா வச்சிருக்கிறாங்க. வெற்றியை சுதந்திரிக்கும்படியாதான் தேவன் வச்சிருக்கான். பிசாசு ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. அவன் தோற்று போனவன், அவன் விழுந்து போனவன், அவன் தள்ளப்பட்டவன். கர்த்தர் நம்மளைத்தான் என்ன பண்றாரு, ஜெய கிறிஸ்துவாக இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற நமக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். நிச்சயமாக ஜெயம் கொடுக்கிறதுல எந்த விதமான சந்தேகம். வசனம் சொல்லுங்க, தேவனுக்கு ஜெயம் ஜெயம் கொடுக்கப்படுறாரு உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இப்பயே ஸ்தோத்திரம் பண்ணி ஆரம்பிங்க. எனக்கு ஏசப்ப அந்த காரியத்துல ஜெயத்தை கொடுப்பாருன்னு சொல்லி இப்பயே நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படி ஆரம்பிங்க, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில பலத்த கிரிகளை செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, ஆகையால் 58 சொல்லுது பாருங்க, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாகிறது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகவர்களாக
பெருகவர்களாகவும் இருப்பீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஸ்தோத்திரம் செய்தல, கர்த்தருடைய கிரியை செய்தல நம்ம பெருகும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஜெயத்தை கொடுக்குற. அது மாத்திரமல்ல, மேல சொல்லும் பொழுது 55 மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஆமா, சோத்திரம். அன்னைக்கு எல்லாவற்றையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை சரீரத்துல படுகிற வேதனை கண்டு பயப்படுறீங்களா? இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் பண்ணுது, எந்த மாத்திரம் வந்து சாப்பிட்டு எனக்கு ஒன்றும் சரியாகலையே. கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பா, நல்ல சுகத்தை கொடுப்பா, நிச்சயமா தருவாருங்க. ஆண்டவர் வார்த்தை மேல நம்பிக்கை வைங்க. இந்த வேதாகமம் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை மேல உயிர் இருக்கிறது. இது படிக்கும் பொழுது உங்களோடு கூட பேசும். ஆண்டு உங்களை வாழ வைக்கிற தேவன். இது எவெல்லாம் சுமக்குறாங்க, இதெல்லாம் படிக்கிறவங்க, வாசிக்கிறவங்க, கேட்கிறவங்க பாக்கியவான்கள். நீங்க நிச்சயமாய் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் இந்த வாழ்க்கையில இந்த காலை நேரத்துல ஜெயம் கொடுக்க போகிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நிச்சயமா நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரை தோல்வியற்று ஆண்டவரை இதுல ஜெயம் கிடைக்காது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதங்களை இந்த காலை வேளையில் பிள்ளைகளுக்கு செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியான ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்துல காரில் ஒருவேளை கேட்டுக்கிட்டு போயிருந்தாலும், ஒருவேளை பைக் ஓட்டி கொடுத்தாலும், ஆண்டவர் ஒரே வீட்டுகளை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும், கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை வெற்றியின் ஆண்டவரே முடிசூட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.